மக்களே மக்களே வித்தியாசமான வீடியோஸ்லாம் நிறைய உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ என்ன விஷயம்னா, பொதுவாக கிறிஸ்மஸ் முடிஞ்சோன்னே என்னடா அவன் கரெக்டாக ஒரு வீடியோட வந்துட்டான், நியூ இயர் முடிஞ்சோன்னே கரெக்டாக ஒரு வீடியோட வந்துட்டான். இப்போது பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு நிறைய பேர்த்த சந்தித்து நிறைய நீளமான கூந்தல் அவங்கள பற்றிலாம் பேச போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். என்ன சந்தோஷமாக இருக்கோம்னா, நாங்கள் கொடுத்த இந்த வீடியோஸ்லாம் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஏகப்பட்ட சந்தோஷமான கேள்விகளை வேறு கேட்டிருக்காங்க, நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. இதில் பியூட்டி என்னென்னா, நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஃப்ரெஞ்சில் இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு ஒரு மேடம் கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே போயிட்டோம். ஓ, ஃப்ரான்ஸில் இருந்தெல்லாம் மக்கள் பார்க்குறாங்களான்னு. அதுபோக நிறைய நாடுகள்லேருந்து நிறைய இந்த ஹேர் அண்ட் கேரை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் அந்த நீளமான கூந்தலை பற்றி நிறைய கேள்விகளும், அவங்களுக்கு இவ்வளோ பெண்களுக்கு ஆசைகள் இருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சொந்தக்காரங்களில், உங்கள் சொந்த பந்தங்களில், உங்கள் நண்பர்களில், அவங்க படித்த கிளாஸ்மேட்ஸு, நெய்பர்ஸ் யாராக இருந்தாலும், சார் நான் ஒன்று பார்த்தேன் சார், நீளமான கூந்தல், அவங்க செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நீங்கள் அங்கே போய் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு இல்லைனா மெயில் ஐடி இல்லைனா உங்களுடைய ஐடியாஸ் எல்லாத்தையுமே அங்கே ஷேர் பண்ணலாம். நாங்கள் உங்களை தேடி வருவோம். ஸோ இன்றைக்கி இந்த பொங்கல் திருநாள் 2019க்கு வித்தியாசமான கேள்விகள், வித்தியாசமான பெண்கள், வழக்கம் போல். ஆர் யூ ரெடி? Wish of having a long hair? No, not exactly. I don't like long hair. Why? I don't like. வணக்கம் நேயர்களே, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம தை திருநாள், தமிழர் திருநாள் நல்ல நாளில் வித்யா கூட நின்றுட்டுருக்கேன். நான் வித்யாட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் சொல்லி கொடுத்துருக்காங்க, நீளமான கூந்தல் வளர்ப்பது எப்படி அப்படின்னு. ஆமாம், எனக்கு இல்லை அந்த கூந்தலை முன்னால் போடுங்களேன் ஒரு நிமிஷம். ஆமாம், இதோட லென்த் என்னைக்காவது மெஷர் பண்ணியிருக்கீங்களா? நான் ஆக்சுவலாக இது கொஞ்சம் வெட்டிட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ நீளம் இருந்தது? இன்னும் கொஞ்சம் கீழே இருந்தது. எது வரைக்கும் இருந்தது? இது இந்த அளவுக்கு இருந்தது. ஸோ முட்டிக்கால் வரைக்கும் இருந்த வித்யாவோட கூந்தல் வந்து வெட்டப்பட்டது. ஐயோ, மன வேதனையாக இருக்கிறது. ஸோ யார் யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நீளமான கூந்தல் இருக்கு? எங்கள் பாட்டிக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டி, அப்போ அவங்க தான் இருக்கிறதுலே பியூட்டி. அவ்வளோதான், பாட்டிலேருந்து தான் அடுத்த ஜீன் வளருது அப்படி. ஸோ பாட்டி ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்ன வேறு நல்லா மெயின்டைன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, தலைக்கு நிறைய எண்ணெய் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைம்மா, சில பேர் வந்து பேராஷூட்டு, அப்புறம் கார்த்திகா யூஸ் பண்ணுங்க, மீரா யூஸ் பண்ணுங்க, இன்னும் பல விஷயமா இருக்கும்ல. நான் மீரா ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். நான் எண்ணெய் நிறைய, ஆயில் நிறைய தடவை தலைக்கு. ஓ, ஸோ வித்யாவோட நீளமான கூந்தலுக்கு மிக முக்கியமானது மீரா ஷாம்பு, எண்ணெயை டெய்லி தடவுவது. ஒரு நாள் கூட எண்ணெய் தடவாமல் இருந்ததே இல்லையா? இருந்ததே இல்லை. ஸோ உங்களை பார்த்துட்டு இருக்கிற நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்களா, இப்போ வந்து கனடா, ஜப்பான், சைனாவில் இருக்கிற நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்தியன்ஸை பார்த்து நீளமான கூந்தலை இப்போ எப்படியாவது மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? முடி இந்த மாதிரி கொஞ்சம் மடித்து பின்னி போட்டால் நல்லாயிருக்கும். ஓ, ஃப்ரீயாகவே விட்றாங்க பார்த்தீங்களா, அது இல்லாமல் ஒரு கொஞ்சம் மடித்து ட்ரெடிஷ்னலாக போட்டால் கொஞ்சம் முடி நல்லா வளரும். ஸோ முடி விடக்கூடாது. மெயினாக ஃப்ரீயாக இல்லாமல் பின்னியே போட்டுட்டு இருந்தாங்களா மெயின்டைன் ஆகும், சீக்கிரமாக கொட்டாது முடி. இந்த மாதிரி நீளமான கூந்தல் என்னைக்காவது வெட்டணும்னு தோணிருக்கா? இன்னும் ஷார்ட் பண்ண நான் வெட்டினா எங்கள் ஹஸ்பண்ட் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவார். முடியை வெட்டினா ஹஸ்பண்ட் இவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீளமான கூந்தல் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரு சின்ன பிரச்சனை சொல்லுவாங்க. என்னன்னா, சார் காலையில் எழுந்திரிச்சு அந்த தலையை பின்னி ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு எப்படி தோணுது? நாங்கள் வீட்டில் தானே இருக்கோம், அதனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு தான் கஷ்டம். வீட்டில் இருக்கிறவங்க அதை பொறுமையாக அழகாக பண்ணலாம். மெயின்டைன் பண்ணி சிக்கு கூட பொறுமையாக தான் எடுப்பேன் நான். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். முடியை வெட்டாதீங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். இன்றைக்கி தை திருநாளாம், பொங்கல் திருநாள் அன்று மகாலட்சுமி என் கூட நிற்கிறாங்க. உனக்கு நீளமான கூந்தல் இருக்குல்ல, இதுக்கு காரணம் அம்மாவா இல்லை பாட்டியா? அம்மா. சரி, இந்த கூந்தல் வந்து இப்போ இந்த லென்த் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இதை விட நீளமாக இருந்ததா? இதை விட நீளமாக இருந்துச்சு. எதனால் வெட்டினேன்? காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது பெருசாக தான் இருந்துச்சு. இப்போ காலேஜ் போனோடனே அவங்க ஸ்டைலாக மாறிட்டாங்க, கட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது நீளமாக இருந்ததுல, அதை டெய்லி யார் ஜடை போட்டு விடுவா, நீங்களா பாட்டியா? நான் தான் போடுவோம்.
நேயர்களே, தாய்மார்கள் என்றைக்குமே மகளுடைய கூந்தலை வெட்டுறதே இல்லை, சின்னது ஆக்கணும்னு ஆசைப்படுறதே இல்லை. இந்த பெண்கள் தான் இப்போ வந்து நவநாகரிக பெண்கள் வந்து காலேஜ் போனோன்னே இவ்வளோ நீளமாக வேண்டான்னு சொல்லி ஷார்ட் பண்ணேன். இப்போ மறுபடியும் நீளமாக வளரணும்னு ஆசை இருக்கா? இல்லை, போதும் வளர்ந்தது. இப்போ நிறைய பெண்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு நீளமான கூந்தல் வளரணும், அதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுற? தேங்காய் எண்ணெய். ஓகே, வேற ஏதாவது ஷியக்காய் போடுறீங்களா, இல்லை வேற ஏதாவது ஸ்பெஷலாக எதாவது பண்ணுறீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் பாட் சன்சில்க் ஷாம்பு தான் போடுவாங்க. ஸோ விவிடி தேங்காய் எண்ணெய் சன்சில்க் ஷாம்பு போட்டால் நீளமான கூந்தல் வளருது. ஸோ உன்னோட நீளமான கூந்தலை என்னைக்காவது நீ மெஷர் பண்ணியிருக்கியாமா? இல்லைங்க, அப்போல்லாம் எதுவும் பண்ணதில்லை. நீங்கள் உங்கள் பொண்ணு மாதிரி எல்லா பெண்களுக்குமே நீளமான கூந்தல் வளர்றதுக்கு டிப்ஸ் கொடுக்கணும், சரியா? நல்ல எண்ணெய் தடவி ஜடை போடணும், ரெட்டை ஜடை போட்டு பின்னினாலே முடி தன்னால் வளரும். இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு சங்கீதா கூட நிற்கிறோம். ஸோ உங்கள் 2 பேர்த்தையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். இந்த நீளமான கூந்தல் இருக்கு இல்லையா, அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படி? ஸோ இந்த லென்த் வர்றதுக்கு என்ன காரணம்? நார்மல் கோகோனட் ஆயில் மட்டும்தான். இல்லை பர்டிகுலர் பிராண்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை விவிடி யூஸ் பண்ணால் இந்த லென்த் இருக்கும். இந்த பொதுவாக இதை விட லென்த் இருந்ததா இல்லை ஷார்ட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணிட்டேன். எவ்வளோ லென்த் இருந்தது? இதில் கொஞ்சம். நீமா? நார்மலாக எண்ணெய் போட்டு பராமரிச்சா சரியாக தான் வளரும். நார்மலாக எண்ணெய் போட்டு பராமரித்தாலே நீளமான கூந்தல் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வேறு ஏதாவது ஸ்பெஷல் டிப்ஸ் ஏதாவது உங்கள் அம்மா பாட்டி இல்லைனா அக்கா யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் சொல்லி கொடுக்கல. தலை வந்து பின்னி போட்டு மடிச்சு போட்டாலே நல்லா ஹேர் வளரும். ஸோ யூஸ்வலாக ஃப்ரீ ஹேர் விடக்கூடாதுங்கிற. ஆமாம். சரி, உன்னோட கூந்தலோட லென்த் என்னைக்காவது மெஷர் பண்ணியிருக்கியா? அப்படிலாம் இல்லை. இத்தனை சென்டிமீட்டர் இருந்துச்சு காலேஜ் படிக்கும்போது, இப்படி ஸ்கூல் படிக்கும்போது, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவ்வளோ ஏதாவது மெஷர் பண்ணியிருக்கியா? அப்படிலாம் மெஷர் பண்ண. ஸோ இதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது முன்ன பாரு நிறைய பேர் ஃபாரினர்ஸு இந்த மலேஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ட் ஹேர் வச்சிருக்கவங்கலாம் நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறாங்க, இந்த நீளமான கூந்தலுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் அவங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்? நார்மலாக எண்ணெய் போட்டு ஹேர் நல்லா பின்னி மடிச்சு போட்டாலே நல்லா வரணும். வீக்கில் 3 times நல்லா குளிக்கணும் தலைக்கு. 3 times நல்லா குளிக்கணும். அதை மெயினாக தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் அம்மா பாட்டி அவங்களுக்குலாம் நீளமான கூந்தல் கிடையாது? அவங்களுக்குலாம் இல்லை, அவங்களுக்கு சின்ன வயசுலலாம் இருந்து இப்போ கொட்டிடுச்சு எல்லாமே. ஸோ ஜெனட்டிக்காக இருந்தாலும் அவங்களுக்குலாம் கொட்டிடுச்சு. பட் நீ இது கொட்டாமல் பார்த்துக்கவே இல்லையா? ஓகே. ஸோ ஹரிப்பிரியாட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணாங்க. முக்கியமான விஷயம் 3 தடவை குளிக்கப்பா, குளித்தாலே தலைமுடியை நல்லா மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஷண்மதிட்ட ஒரு சின்ன கேள்வி, ஓகேவா? பொங்கல் அன்னைக்கு, இன்றைக்கி பொங்கல் நல்ல நாளில் ஷண்மதி என் கூட நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு குட்டி கேள்வி, உங்களுடைய கூந்தல் நீளமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை ஏதாவது மெயின்டைன் பண்ணுறீங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு நீட்டாக இருக்கும், அதனால எனக்கும் நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ என் கூட ஷர்மிளா தேவி நின்றுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, நீ ஹேர் லென்த்தாக இருக்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுவுமே வீட்டில் இருந்து தயாரித்த சீயக்காய் மட்டும்தான். வீட்டிலேருந்து தயாரித்த ஷேக்கா மட்டும்தான் ஷர்மிளா தேவி லென்த்தாக இருக்கிற காரணமோ, அதாவது ஹேர் லென்த்தாக இருக்கிற காரணம் ஷேக்கா மட்டும்தான் ஷர்மிளா சொல்கிறாங்க. வேறு அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸு, பாட்டி சொல்லி கொடுத்த டிப்ஸ் ஏதாவது இருக்கா? வெளியில் எதுவுமே வாங்கி சாப்பிடாம இருந்தாலே போதும். ஓ, ஹேர் லென்த்தாக இருக்கிறதுக்கு வெளியில் எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாதா? அப்படி இல்லை, அப்படி ஹேரும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு கூந்தல் நீளமாக வளரணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்? ஷாம்பு யூஸ் பண்ணாமல் சீயக்காய் யூஸ் பண்ணாலே போதும். நீ எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுற? நான் எந்த ஷாம்பும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஒன்லி ஷேக்காய் தான். ஸோ என்னைக்காவது உன்னோட கூந்தலை வந்து நீ மெஷர் பண்ணியிருக்கியா இவ்வளோ நீளமாக இருக்குன்னு? இல்லை. ஸோ நன்றி. ஸோ நம்மக்கிட்ட ஷெரின் அண்ட் பிரனிஷா இருக்காங்க. லாங் ஹேர் வளர்றதை பற்றி அவங்க ஊரில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம், அவங்க ஊரில் என்ன யூஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். அவங்ககிட்ட ஷார்ட் ஹேர் தான் இருக்குது. வாட் இஸ் த ஸ்பெஷல் திங்ஸ் எலிமெண்ட்ஸ் யூ யூஸ் இன் யுவர் பார்ட் ஆஃப் பிளேஸ்? In here, we use coconut oil only. Only pure coconut oil. Anything special? Because in South India, everybody use coconut oil. Anything else? Shampoo, good. Shampoo, conditioner, and hair product. Any good hair product. Yeah, depends on Northeast people. We have good hair. We don't need that much treatment for hair. So sometimes when hair is rough, then we use coconut oil only. That's it. It's also cow oil. What oil? Mustard oil is nice. Oh, mustard oil use பண்றாங்க இவங்க. கடுகு எண்ணெய். Egg. Without yolk, you use the egg. Yeah. How do you prepare that egg and how do you apply? Egg. Without yolk, okay. Then we mix mustard oil. ஸோ முட்டையிலேருந்து மஞ்சக்கரு இல்லாமல் எக்கை வந்து மஸ்டர்ட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை இட் ஃபார் ஹவு மெனி ஹவர்ஸ்? Not how many hours, 20 minutes, 15 minutes, that will be enough. So what do you say to the audience? Yeah, what should I say? Any special elements, like explain them about how to apply it. First mix mustard oil with yolk, then keep it for 5 minutes, then apply.
and keep it for 15 to 20 minutes. That will be more than enough. Okay. Pranisha, Sharin and Shog, happy Pongal and thanks for your lovely comments and lovely feedback. ஸோ மக்களே, சந்து பொந்தெல்லாம் தேடி மைக்கை எடுத்துக்கிட்டு அலைஞ்சு என் கூட ஒரு கேமராமேனும் பாவம் கஷ்டப்பட்டு நடந்து காடு மலை மேடுன்னெலாம் பார்க்காம எவ்வளவு தேடினாலும் அந்த நீளமான கூந்தல் நீளமான ஜடை பார்க்கறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இன்றைய ஜென்ரேஷனில் பெண்கள் அப்படி நீளமான கூந்தல் வளர்த்துறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டை இதோடு முடிக்கிறோம். வேற ஒரு லொக்கேஷனில் வேறு சில பெண்களுடன் அற்புதமான கேள்வி பதில்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். எந்த விதமான பேட்டாவும் வாங்காமல் டாட்டா சொல்லிக்கிறேன். பாய்.